விசுவாசிகள் மன்னிக்க தவறும் பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகளை கொலை செய்கிறோம். சக சகோதரனை மன்னிக்க தவறும் பொழுது அவனை கொன்றோம். அவன் ஆத்மாப்படக்கூடிய வேதனை, மனதளவுல அவனை காயப்படுத்தி அவனோடு நம்ம ஒப்புரவாகாத வரைக்கும் நமக்கும் அவனுக்குமான உறவு உடைக்கப்பட்டு கிடக்கும் பொழுது தினந்தோறும் அவனை கொண்டுட்டே இருக்கும். ஒருத்தர் உங்களை பிடிக்கவே இல்லை, உங்களுக்கு ஒரு பெரிய துரோகம் பண்ணிட்டார், ஆனா தினந்தோறும் நீங்க அவரை பார்த்து கடந்து போகும். அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு அவர் மேல கோபம், அவர் உங்களுக்கு பண்ண கொடுமை, அவர் உங்களுக்கு பண்ண ஏமாற்றம், அநியாயம் உங்க முகத்துல வந்துட்டே இருக்கு. உங்களை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு கோபம், தினந்தோறும் அவர் உங்களை கொண்டுட்டே இருக்காரு, நீங்க அவரை கொண்டுகிட்டே இருக்கு. மன்னிப்பு நடைபெறாத பிளவுபட்ட இருதயம் ஒருத்தரை மாத்தி தினந்தோறும் கொண்டுட்டே இருக்காங்க. நீ என்னை எவ்வளவு கொண்டாலும் பரவாயில்ல, உன்னோட ஒப்புரவா, நீ எனக்கு என்ன பகைமை பண்ணாலும் பரவாயில்ல, உன்கிட்ட வந்து மன்னிப்பை கேட்க மாட்டேன், நான் மன்னிப்பை கேட்க மாட்டேன், நான் மன்னிப்பு கொடுக்க மாட்டேன். தினந்தோறும் மாறி மாறி ஒருத்தனை கொண்டுட்டு இருக்கோம். இப்ப நீ ஒருத்தனுக்கு மன்னிப்புல அளவு வைக்கும் பொழுது, ஒரு மன்னிப்புக்கு லிமிடேஷன் வைக்கும் பொழுது நீ அவனை கொண்டுற. அவன் வாழ்றது உனக்கு பிடிக்கல, மன்னிப்பு வழங்க, உன் மன்னிப்பை லிமிட் பண்ணும் பொழுது, உன் மன்னிப்பை உன் ஸ்டைல வழங்கலாம்னு நினைக்கும் பொழுது, உன் மன்னிப்பை நீ நினைச்சபடி செய்யலாம் நீ லிமிட் பண்ணும் பொழுது, நீ கடவுளுடைய வழியில போல உன்னுடைய சுய வழிகள் அவனை கொள்ளுகிறவராக இருக்கிற.